எக்ஸ்கியூஸ் மீ. மா உங்களதான். டாக்டர், ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எங்க மாப்பிள்ள நல்லா இருக்காருல்ல டாக்டர்? சாமி, என் பிள்ளை நல்லா இருக்கல, அவனுக்கு ஒரு குறையும் இல்ல. என்ன இது, இந்த ஆளு பார்க்க அப்படியே. நீங்க தான் அவரோட வைஃபா? ஆமா. ஓகேமா, பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கடவுளே, என் பிள்ளையை எப்படியா காப்பாத்தினீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க இப்ப போய் அவரை பார்க்கலாமா? டாக்டர், எங்க மாமா நல்லா இருக்காருல்ல? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், எங்க மாமா நல்லா இருக்காருல்ல? ஆமாமா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க யார் போய் அவர்கிட்ட பேசினாலுமே அவரால கேட்க முடியுமே தவிர திரும்ப ரியாக்ட் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? புரியல. பயப்படாதீங்க, இப்போதைக்கு அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? இருங்கம்மா, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது லாங் டேர்ம் ப்ராப்ளம் கிடையாது. என்ன? ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. என்ன அவரு நார்மல் ஆகி பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும், அவ்வளவுதான். 3 நாளுன்றதே அதிகம் தான்மா. மேக்சிமம் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளேயே அவருக்கு சுயநினைவு திரும்பலாம். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல டாக்டர் அவருக்கு? இல்லம்மா, நல்லா இருக்காரு. இப்போதைக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டாக்டர் சொல்லுவாங்க, அப்போ போய் பார்த்தா போதும். ஓகே டாக்டர். உங்க பேர்? ஓகேம்மா, வரேன். டாக்டர், அது மா, உங்க வீட்டுக்காரருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு அப்சர்வேஷன்ல இருக்காரு. ஸோ யாரும் அவரை பார்க்க முடியாது. அவரை இப்போதைக்கு ஐசியூல வச்சிருக்கோம். அவருக்கு சுயநினைவு திரும்பினதும் நார்மல் வார்டுக்கு மாத்திரலாம். ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா டாக்டர், அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல? இல்ல சார், அவர் நல்லா இருக்காரு. டாக்டர், என்னம்மா? இப்போ ஒருத்தர் போனார்ல, அதான் அந்த டாக்டர். ஆமாம்மா. அவரு பேர் என்ன டாக்டர்? அவரு சச்சின் டாக்டர். சச்சினா? ஹேமா, என்னாச்சு? இல்ல டாக்டர், சும்மா தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது, அதான். ஓகேம்மா, வெயிட் பண்ணுங்க. சச்சினா பார்க்க அப்படியே வசந்த் மாதிரியே இருக்காரு. என்ன நடக்குது இங்க? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. என் மாமாக்கு நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. டாக்டர் அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நல்லபடியா குணமாகணும். இது வரைக்கும் நடந்தது எல்லாமும் சரிதான். ஆனா இதுக்கப்புறம் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் முழு பொறுப்பு. இதுக்கு எல்லாமும் காரணம் யாருன்னு உனக்கும் தெரியும். கெட்டவங்க மனசுக்குள்ள நினைச்சு ஆசைப்படுற விஷயம் எல்லாமும் நடந்துட்டா வேற நல்லவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன மரியாதை, எதுக்கு வாழணும்? ஆனா எனக்கு தெரியும், என்னதான் நீ இருந்து நல்லவங்களை சோதிச்சாலும் கைவிட்டுற மாட்டேன்னு. அதை நானும் நம்புறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்களை கைவிட்டுற மாட்டேன்னு. இதெல்லாமும் தாண்டி இங்க நடக்கிற ஒரு சில விஷயம் என் மனசுக்கு குழப்பத்தை உண்டாக்குது. HSL பாக்குறதுக்கு வசந்த் மாதிரி இருக்க ஒரு ஆளு. ஆனா வசந்த் தான் இப்போ இல்லையே. ஆனா இப்போ இருக்கிறவரு ஒரு டாக்டரான வசந்த் மாதிரி இருக்காரு. வசந்த் மாதிரி உருவம் கொண்டு ஒருத்தரை அனுப்பிதான் மாமாவை காப்பாத்தணும்னு இருக்கு போல இருக்கு. எப்படியோ, ஆனா இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும். நாங்க இது வரைக்குமே ஒரு ஈரம்புக்கு கூட ஒரு துரும்பளவு கூட கெட்டது நினைச்சது கிடையாது. ஆனா கெட்டது நடக்கிறது விஷயம் அவ்வளவு எங்களது சுத்தி சுத்தி தான் நடக்குது. இனி மாமாக்கு எந்த பிரச்சனையும் என்னால வந்துடக்கூடாது. இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சினே நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். என்னை சுத்தி இருக்க யாருக்குமே என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும் எனக்கு கூட நான் தாங்கிக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்ல. ஒரு மாதிரி என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம மனசு குழப்பமா இருக்கு.
எங்களை கை விட்டு மாட்டல்ல. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, நீங்க எதுக்கு கார்த்திக் மன்னிப்பு கேட்கணும்? நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடந்த எந்த விஷயத்துக்கும் நீங்களோ இல்ல ரேணுவோ காரணம் கிடையாது. சொல்ல போனா உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதும் நான் தான். மாமா இப்போ நல்லா இருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தனாலதான் அவரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னே சொன்னாங்க. ஒருவேளை நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தா இந்நேரம் மாமாவோட நிலைமை என்ன ஆகியிருக்கோனே எனக்கு தெரியல. அப்புறமும் நான் இருந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம், இப்படி நீங்க தலையில அடிபட்டு நிக்கிறதுக்கு காரணம் நாங்க தான். இது வரைக்குமே என்னால என்ன சுத்தி இருந்தவங்களுக்கு தான் பிரச்சனையா இருந்தது. இப்போ அது உங்க வரைக்கும் தொடர்ந்து வந்து நிக்குது. கார்த்திக், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல நீ. அப்படி சொல்லலாம்ல. இதுல என்ன கார்த்திக் இருக்கு? மாமாவே உங்களை கூட பிறந்த தம்பி மாதிரி தான் பாக்குறாரு. நானுமே அவரை அப்படிதான் நீ பாக்குறேன். நீங்க வேணும்னாலும் கூட நினைக்கலாம், இவன் ரேணுவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், அதான் இவன் இப்படி எல்லாம் முறை வச்சு கூப்பிடுறான்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்குன்னு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்குன்னு பார்த்து நின்றுப்பானான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் கூட பிறந்தவனாவே இருந்தாலும் எக்கேடு போனா எனக்கு என்னன்னு போறது காலம் தானே. ஒருவேளை அண்ணன் தம்பின்னு கூட பிறந்தவங்களுக்கு வேணும்னாலும் அந்த உறவோட அருமை தெரியாம இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரி பாசத்துக்கு ஏங்குற ஒரு ஆளுக்கு தான் தெரியும், தனக்குன்னு யாராவது ஒருத்தர் நான் இருக்கேன்னு வந்து நின்ற மாட்டாங்களான்னு. கார்த்திக், உண்மையதான் நீ சொல்ற. குடும்பத்தையே எதிர்த்துக்கிட்டு எங்க காதலுக்காக என்னையும் ரேணுவையும் நான் முன்னாடி நின்று சேர்த்து வைக்கிறேன்னு எங்களுக்காக நின்ன மனுஷன் அவரு. இப்பெல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அதெல்லாமும் தாண்டி அந்த மனுஷன் சொன்னபடியே எங்களுக்காக நின்னாரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இங்க படுக்கையில வந்து படுத்து கிடக்காரு. மனசு வலிக்குது. உள்ளுணர்வுக்குள்ள என்னவோ சொல்லுது, டே அது உன்னோட ரத்தம்ன்ற மாதிரி ஒரு உணர்வு. அந்த மனுஷனுக்கு இருக்க நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்னும் ஆகாது. அவர் நல்லபடியா கண்ணு முழிச்சு வந்தா போதும் வருவாரு. கவலைப்படாதீங்க கார்த்திக், கண்டிப்பா வரணும் கார்த்திக். கெட்டவங்க எல்லாருமே திட்டம் போட்டு ஜெயிக்க முடியற உலகம் இதுன்னா வேற சாமி கடவுளை தினம் பூஜை பண்றதெல்லாம் எதுக்காக? என் மாமாக்கு ஒன்னும் ஆகாது, அவரை நல்லபடியா வருவாரு. அப்புறம் அவரு சொன்ன மாதிரியே கண்டிப்பா உங்களுக்கும் ரேணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஆனா இங்க சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இல்ல நீ பயப்படாதீங்க, என்ன நடந்தாலும் சரி அண்ணன் வந்து அவரோட ஆசீர்வாதத்தோட மட்டும்தான் எங்க கல்யாணம் நடக்கும். நாங்க காத்திருக்கோம். நீ காதல்ல காத்திருக்கிறது கூட ஒரு விதமான சுகம்தான். ஆமா, ஏன்னா இங்கெல்லாம் நாங்க படிக்க வரல பாரு. தினமும் வந்து ஊரை சுத்திட்டு கதை அடிச்சுட்டு போறதுக்கு தானே டப்பால சோத்த போட்டு அனுப்புறாங்க. அச்சச்சோ, அப்படியா? ஆனா எங்க வீட்ல எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? ஆமா பாரு, எங்க வீட்ல எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டே கிடையாது. துரத்தி விட்ட மாடு மாதிரி எங்க வேணாலும் போய் சுத்துன்னு தான் சொல்லுவாங்க பாரு. நிவி,
நீ நினைக்கிற மாதிரி அப்படி டெய்லி எல்லாம் ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு லாஸ்ட் அவர் ஸ்டாஃப் யாரும் வரல பாத்தியா? அந்த மாதிரி என்னைக்காவது எந்த ஸ்டாஃபும் வரலனாதான் இந்த மாதிரி ஃப்ரீயா வரலாம். அது எக்ஸாம் லேப்லாம் போயாச்சுன்னா சுத்தம். சோ இந்த மாதிரி கிடைக்கிற டைம்ல மட்டும் ஃப்ரீயா இருந்துக்க வேண்டியதா? ஓ, அப்ப ஃப்ரீ அவர்னா இப்படிதான் ஒண்ணா கூடி எல்லாம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பீங்களா? சேச்சே, இன்னைக்கு தாண்டி அம்மா இந்த அதிசயம் எல்லாம் நடக்குது. மத்த நாள்ல இவ போனை தூக்கிட்டு போயிருவா. பெல்லே அடிச்சாலும் காதுல இருந்து போனை எடுக்க மாட்டா. இப்ப யாராவது கேட்டாங்களா உன்ன? ஆமா, அந்த பிள்ளை தானே கேட்டுச்சு. நீ ஒரு பக்கம் போனே கெதின்னு கிடப்ப, நான் எங்கேயோ வானத்தை அண்ணந்த பார்த்த மாதிரி மரத்துக்கடியில பேக் மாதிரி கிடப்பேன். சத்யா, என்ன ரோஹித்? ஒன்னும் இல்ல, உனக்கு மேக்ஸ் எல்லாம் நல்லா வரும் தானே? ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நல்லா தானே போடுவ? ஆமா, ஏன் கேக்குற? அப்படியா? மேக்ஸ் எல்லாம் வருமா? மேக்ஸ் எல்லாம் தானா வராது, நாம தான் படிக்கணும். அச்சோ, அப்படி இல்ல, மேக்ஸ் நல்லா போடுவேன்னு கேட்டேன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். எந்த அளவுக்கு கொஞ்சம்னு கேளுடி அம்மா. 100க்கு 1 மார்க்கு கூட குறை இல்லாம 100க்கு 100 வாங்குவா. அதான் அந்த கொஞ்சம் கொஞ்சம். அச்சோ, சென்டம் வாங்குவியா? வாங்கியிருக்கேன். சத்யா, நிவி இப்பதானே புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. ஆல்ரெடி நிறைய சாப்டர் நடத்தி முடிச்சிட்டாங்க. இவளுக்கு பிரசன்ட்ல நடத்தினாவே அது புரிஞ்சுக்கிறதுக்கு 9 நாள் ஆகும். இதுல ஏற்கனவே நடத்தி முடிச்சதை இவ எங்க இருந்து போய் தேடி படிப்பா? அதனால அவளுக்கு அதுல மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. மத்தபடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன், அவ எப்பவும் உன் கூட தானே இருக்கா, அதையும் நீயே சொல்லி கொடுக்கலாம்ல. ஏனா அவளுக்கே மேக்ஸ் வராது, அவன் எப்படி சொல்லி கொடுப்பான்? அது அது ஐயோ சாரிப்பா, உன்னை அசிங்கப்படுத்தணும்லாம் நான் கேட்கல. சரி, அதுக்கு என்ன, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. அப்போ நைட்டு வீடியோ கால் வரவா? இல்ல, எனக்கு சும்மாவே பகல் டைம்ல படிச்சா பிரைன்க்கு ஏறாது. இதுல மேக்ஸ் எல்லாம் படிச்சனா அவ்வளவுதான், அதான் கேட்டேன். இப்படி ஒரு வியாதியா? ஓகே தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்படி வீடியோ கால்ல போகணும்னா ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் பண்ண முடியும். பரவாயில்லையா? ஓகே தான். என்ன ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு கோரஸ் பாடுதுங்க? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு 4 பேரும் சேர்ந்து வீடியோ கால்ல ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்க்கலாம். 4 பேரா? ஹே கணக்கு புளியே, இது 3 பேரு தானடி, 4 பேருங்கிற. இதுலயும் உனக்கு கணக்கு தெரியல, நீ எப்படி 100க்கு 100 வாங்கின? ஆமா, 4 பேரு தான். ரோஹித், அப்புறம் நிவி, நான், அப்புறம் நீ, அவ்வளவுதான் 4 பேரு. என்ன எதுக்கடி உங்க ஆட்டத்துல சேர்க்கறீங்க? நான் ஏற்கனவே பாதி மென்டலா தான் தெரியுறேன். இதுல உன் கணக்கு எல்லாமும் எனக்கு சொல்லி கொடுத்து முழு மென்டல் ஆக்கலான்னு பாக்குறியா? நீ நல்லா ஜோக் பண்ற கேர்ள். நன்றி நன்றி, அதெல்லாம் நமக்கு பிறவிலேயே வந்தது. நான் கூட நல்லா ஜோக் பண்ணுவேன். இந்த கடி ஜோக் எல்லாம கூட சொல்லுவேன். அப்படியா? எங்க சொல்லு கேப்போம். ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சாம். அது எப்படி? ஒரு ஊர்ல ஒரே ஒரு எறும்பு மட்டும்தான் இருக்கும்? இல்ல, அந்த ஊர்ல நிறைய எறும்பு இருந்துச்சாம். ஆனா ஒரே ஒரு எறும்பு தான். அந்த ஊர்ல யாருக்காவது எதையாவது கட் பண்ணி தரணும்னா அதுக்கு இந்த எறும்பை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன் அப்படி? ஏன்னா அது கட் எறும்பா. சிரிங்க. என்னாச்சு? ஆமா, எப்ப ஜோக் சொல்ல ஆரம்பிப்ப? என்னது? இல்ல, ஏதோ ஜோக் சொல்ல போற, நீ எப்ப சொல்லுவன்னு கேட்டேன். இதுதான் நான் இப்ப சொன்னனே, அதுதான் ஜோக்கு. என்னோட ஜோக் நல்லா இல்லையா? அத ஜோக்குன்னு சொல்லி ஜோக்குக்கு உண்டான மரியாதை கெடுக்காத. சேச்சே, இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. அப்ப நான் இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? நான் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜை விட்டு ஓடட்டுமா? என்னைக்காவது நீங்க எல்லாம் கம்பெனிக்கு இருக்கீங்க, தினம் நான் மட்டும் வீட்டுல இவ சொல்ற ஜோக்கு கேட்டு எப்பா? சரி விடுங்க, உங்களுக்கு எல்லாம் நைட்டு நான் வீடியோ கால்ல ஜோக் சொல்றேன். ஐயோ, எஸ்கேப். மம்மி, எங்க போனீங்க எல்லாரும்? அதான் நீ சொன்ன மாதிரி வந்துட்டேல்ல, விஷயத்துக்கு வா. எதுக்கு இப்ப கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விஷயத்துக்கு வா. எதுக்காக? ஏதோ அவசரம்னு சொல்லி பாக்கணும்னு. அவசரம்னு சொன்னா தானே வருவ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஹே இரு.
எதுக்கு இப்படி கால்ல சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி பறக்கறதுல இருக்க? இல்ல புரியல. வேற என்ன இங்க உட்கார்ந்து உன் கூட கச்சேரி பாட சொல்றியா என்ன? வேலையில இருந்தவள கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல சும்மாதான் கூப்பிட்டேன்னா என் காத்துல என்ன பூ வச்சிருக்க மாதிரி இருக்கா உனக்கு? சரி கோவப்படாத. ஆமா, வீட்ல கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச்சு எடுத்தாங்களா? அதெல்லாம் எதுவும் எடுக்கல. சரி, அவங்க தான் எடுக்கல. நீயாவது உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம்ல. ஓ, இல்ல நான் பேசுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னாலும் உன் வீட்ல வந்து நான் பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். என்ன சச்சின் பேச போற? வேற எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். என்ன சச்சின் உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி கல்யாணம் கல்யாணம் என்ன டார்ச்சர் பண்ற? எது டார்ச்சரா? என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா? அது சச்சின், அது அப்படி இல்ல. இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் என்ன அவசியம் சொல்லு? கொஞ்ச நாள் போகட்டுமே. கொஞ்ச நாள் இன்னும் எத்தனை நாளுக்கு மாயா? 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. பட் ஸ்டில் இந்த விஷயத்தை இன்னும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட நீ கன்வே கூட பண்ணல. வீட்ல வயசாகுதே, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? என்னது? இல்ல பொண்ணு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? மாயா, எதுக்கு எதுக்கு சச்சின் கத்துற? இது ஹாஸ்பிட்டல். அது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்க பாரு மாயா, ஐம் சீரியஸ். விளையாட்டுக்கு பேசல. இப்படி வேணான்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கா 2 இயர்ஸ் லவ் பண்ணது? அப்படி லவ் தானே பண்ணும். வேணான்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கு இது நம்மளோட முடியறது இல்ல மாயா. ஒரு டாக்டர் நானு. என்கிட்ட கேட்டா உலகத்திலே மிகப்பெரிய பாவம் ஒரு குழந்தைய வெளி உலகத்தை பார்க்க முடியாம கருவிலே அழிக்கிறது தான். அந்த பாவத்தை நான் செஞ்சேன். அதெல்லாம எதுக்காக? எல்லாம் உனக்காக. ஒரு டாக்டரா இருந்து செய்யக்கூடாத வேலை மாயாது. அது சொந்த குழந்தையே. இப்ப வரைக்கும் அது நினைச்சு நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. என் மனசாட்சி என்னையே கொன்னுகிட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அம்மாவாக வேண்டியவ நீ. உனக்கு அந்த மாதிரி எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லல்ல? சச்சின், சாரி, ஞாபகப்படுத்த கூடாதுன்னு தான் இருந்தேன். வேற கல்யாணம் பண்ணிட்டு போன்றியே, இதெல்லாம மறந்துட்டு பேசுறியான்னு கேக்குறேன். அது மட்டுமா சொல்லு. இப்படி ஒன்ன விட்டுட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கா? 2 இயர்ஸா வாரத்துக்கு ஒரு முறை இங்கேயே யூஎஸ்க்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். கோவம் வந்தா என்ன வார்த்தை பேசுறோன்னு டக்குன்னு முடிவு எடுக்காத மாயா. சீக்கிரம் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா சொல்லு. இல்ல நான் என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல பேசுறேன். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசுறேன், சீக்கிரம் பேசுறேன். தட்ஸ் மை குட். சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.